ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம 6 அறிவு படைத்த மனுஷ ஜென்மமாகவே இருந்தாலுமே சரி, சில கேவலமான விஷயத்தை செய்யும் போதும், சில கேவலமான விஷயத்தில் ஈடுபடும் போதும் 5 அறிவு மிருக ஜென்மத்தோட கேவலமாக போயிடுவாங்க. என்னடா இவளுக்கு வேலை வெட்டி இல்லாமல் ஒரு வீடியோ போகணுன்னு போட்டுட்ருக்காங்க மட்டும் நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கருத்தையும் இதில் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஏன்னா நான் அதை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஏன்னா நமக்கு ஆண்டவன் வாயின்னு ஒன்று கொடுத்துருக்கான், நம்மளால் பேச முடியும். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு காய்ச்சலாக இருக்குது, எனக்கு தொண்டை வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குதுன்னா ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்காக ஆண்டவன் நம்மளுக்கு வாயின்னு ஒன்று கொடுத்துருக்கான். இதுவே மிருக ஜென்மங்களை எடுத்துக்கோங்களேன். மிருக ஜென்மங்கள் என்ன பண்ண முடியும்? வாய் இல்லாத ஜீவன் ஏன் நம்ம சொல்கிறோம்? அதுக்கு வாய் இல்லை, ஏன்னா அதெல்லாம் பேச முடியாது. நம்மளால் பேச முடியும்ல, அதனால் பேச முடியாது, கத்த மட்டும்தான் முடியும். அதை வழி உணர்த்துற வகையில் அது கத்த தான் முடியும், தவிர அதால் பேச முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு உடம்பு முடியல, வாய் வலிக்குது, கால் வலிக்குதுன்னா சொல்ல முடியாது, கத்த தான் முடியும். அதுக்காக இப்போ நம்மளே நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது, அதுக்கு 5 அறிவு தானே இருக்குது. 6 அறிவு இருக்கிற நம்மளே எவ்வளோ யோசிக்கிறோம். ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டானா, ஐயோ என்னடா இப்படி வளர்ந்துட்டான், ஐயோ என்னடா இப்படி இருக்கான், அப்பா வேறு லெவலில் இருக்கான்டா அப்படின்ட்டு மற்றவங்கள பார்த்து பொறாம தான் போட முடியும். இதுதான் மனுஷனோட கேவலமான எண்ணங்கள், புத்திகள். எவன் ஒருத்தன் நல்லா வாழ்கிறானோ அவனை எப்படி குத்தி கீழே இறக்கலாம், அவன் எப்போ இப்படி ஆகுவான், அவனுக்கு இது நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம வாயால் சாபம் விடுவோம். அவன் நல்லா இருக்கக்கூடாது விடுவாங்க தான், யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். சாபம் விடுற மனுஷங்க இருக்காங்க. நான் எல்லாருமே சொல்ல கிடையாதுங்க. நான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட மனித பிறவியை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது மனுஷ ஜென்மம் தான் அப்படி யோசிக்கும், மிருக ஜென்மம் அப்படி யோசிக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் அவனுக்கு நம்ம தீங்கு விளைவிக்கிறோம், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு மிருக பிறவியும் யோசிக்க போகிறது கிடையாது. மனுஷன் தான் யோசிப்பான், மனுஷன் தான் பொறாமப்படுவான், மனுஷனுக்கு தான் அந்த இது இருக்கும். மொத்தமாக அதுங்களுக்கு இருக்காது. வாயில்லாத ஜீவன். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டுட்டு நமக்கு அது நன்றியாக தான் இருக்கும். அதுக்கு கஷ்டம் கொடுக்குற அளவில் நம்ம நடந்தால் மட்டுமே தான் நம்மளை அது கடிக்க வர்றதுமே சரி, நம்மளை துன்புறுத்துறதுமே சரி, புரியுதுங்களா? அது வரைக்குமே அது சைலண்ட்டாக அது வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஒரு பதிவில் பார்த்தேன், என்ன விஷயம்னா, ஒரு நாய் அதுக்கு என்ன வலி வேதனையோ, அதுக்கு என்ன ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு தெரியல, அது பொழைச்சிட்ருக்கு. அதுக்கு வயிறு கூட வலிச்சிட்ருக்கலாம், இல்லை பசிச்சிருக்கலாம். ஏன்னா அது ரோட்டில் நடமாடுற இல்லை, ஏன்னா ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, அதால் வெளியில் வர முடியல. சப்போஸ் அதுக்கு பசிச்சிருந்தா கூட நம்ம பொழைக்கிறதுனால நம்ம ஓனர் நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு நினச்சி அது பொழைச்சிதா என்னன்னு தெரியல. கண்டினியூஸாக அது கொஞ்ச நேரமாக பொழைச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். இதுதாங்க மனுஷனோட மூளை இதுக்கு தான் வேலை செய்யுது, தவிர நல்ல விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு எந்த மனுஷங்களும் யோசிக்கிறது கிடையாது. அந்த பொம்பளை, இத்தனைக்கும் பொம்பளை ஒரு ஆம்பளை, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கொதிக்க சுடுதண்ணியை காய வச்சுருக்கா. கொதிக்க காய வச்சு எடுத்துகிட்டு அப்படியே அந்த நாய் கூண்டுக்குள்ளே ஊற்றிருக்கா. அது ரோட்டில் என்ன நடந்துருந்தா கூட அது ஓடி போயிட்டுருக்கோம். இவங்க வர்றதை பார்த்து நம்மளை ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு தான் நாய் ஓடிட்டுருக்கோம். ஆனால் அது கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதால் எதுவுமே பண்ண முடியல. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அது கொலைச்சிட்டே இருக்குது. அது கொலைக்கிற சத்தம் எனக்கு பிடிக்கலை, ரொம்ப கடுப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொதிக்கிற சுடுதண்ணியை எடுத்துகிட்டு அந்த நாய் மேலே ஊற்றுறான். அந்த நாய் துடிக்குது அந்த இடத்துல, எங்கேயும் ஓட முடியல, ஒளிய முடியல, ஒரு கூண்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அதை அப்போ அந்த தண்ணி அதனால ஊற்றும் போது அது எங்கே போய் ஒளியும்? போக முடியல. அது அவ்வளோ கத்துன்னு கத்துதுங்க. அதை அலறல் சத்தம் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதை அந்த சுடுதண்ணியை ஊற்றின கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் ஃபுல்லாக
இது வந்து அங்கே இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவாயிட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக புகை. அப்போ எந்த அளவுக்கு அந்த தண்ணி சூடாக இருந்திருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஊற்றிட்டா போயிட்டா. இந்த தண்ணி அவன் மேலே ஊற்றிருந்தா என்னென்ன பண்ணியிருப்பாங்க, என்னென்ன பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வாய் இருக்குல்ல, வாய் இருக்கிறதுனால ஒரு விஷயத்த இல்லைன்னா கூட இருக்குன்ட்டு பேசணும், இப்படி அப்படின்ட்டு ஜோடிப்போம். ஏன்னா நமக்கு தான் வாய் இருக்கு. மனுஷ ஜென்மங்களுக்கு வாய் இருக்குது, மிருக ஜென்மத்துக்கு அது கிடையாது. இப்போ ஊற்றிட்டு போயிட்டா, அதால் போய் சொல்ல முடியுமா இன்னார் தான் வந்து. இப்போ கேமரா இருக்கவே இவங்க தான் ஊற்றுனாங்கன்ட்டு தெரியுது. இந்த கேமராங்க இல்லைன்னா எப்படி தெரியும்? இவங்க தான் ஊற்றுனாங்கன்னு எப்படி தெரியும்? எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அவள் ஊற்றிட்டு அவள் பாட்டுன்னு போயிட்டேன்ட்டான். இன்னொரு சம்பவம் இதே மாதிரி தான். அது ரோட்டில் எங்கோ அக்காடான்னு படுத்துருக்கு. ஒருத்தர் சுட தண்ணி மேலே ஊற்றுறாங்க. அந்த இடத்துல ஸ்பாட்லேயே செத்து போச்சு. ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பாவம் இல்லையா அதெல்லாம்? எவன் ஒருத்தன் ஒரு பாவ செயலை பண்ணுறானோ, இன்னைக்கு அவன் நல்லா இருக்கலாம், நாளைக்கு அவன் நல்லா இருக்கவே முடியாது. கடவுள்னு ஒருத்தன் இதை கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கான். தண்டனை மிக பெருசு இதுக்கெல்லாம். அது என்ன பண்ணிச்சு ஒன்று? கத்திட்டுறது ஒரு பாவம். அதுக்கு என்ன வயிற்று பிரச்சனையோ, அதுக்கு என்ன வயிற்று வாயால் சொல்ல முடியாதனால அதை கத்திட்டு இருந்திருக்கு. அதுக்காக இந்த மிருக செயலெல்லாம் ஈடுபடலாமா? பாவம் இல்லை? தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. உங்களால் முடிஞ்சால் அதை ஹெல்ப் பண்ணுங்கள். தேவையில்லாத இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. என்னத்த சொல்கிறது? எல்லாரையும் நான் சொல்லலை, நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா?